ஹே ஹலோ எவ்ரிவன். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற விஷயம் என்ன அப்படின்னா மேனிஃபெஸ்டேஷன்ஸ். ஓகே, நம்ம எல்லாருமே வந்து இந்த டைம் நடந்த எலெக்ஷனை பார்த்துருப்போம். ஓகேவா? ஏன்னா காலம் காலமாக வந்து ஒன்று டிஎம்கே ஒன்று ஏடிஎம்கே, டிஎம்கே ஏடிஎம்கேன்னு தான் வந்துட்டு இருந்துச்சு. ஓகேவா? இப்போ நான் வந்து பேச போகிறது எலெக்ஷனை பற்றி பேச போகிறது இல்லை, யார் நல்லவங்க யார் கெட்டவங்கன்னா பேச போகிறது கிடையாது. ஒன்லி நீங்கள் மேனிஃபெஸ்ட் பண்ணால் அந்த விஷயத்தை வந்து நீங்கள் கான்ஃபிடென்ட்டாக எப்படியெல்லாம் பண்ணால் அந்த விஷயம் நடக்கும் அப்படின்றதான் சொல்ல போகிறோம். ஓகேவா? என்ன அப்படின்னா, நானே ஃபஸ்ட்டு வந்து மேனிஃபெஸ்ட்டெல்லாம் நம்பினதே கிடையாது. ஏன்னா நான் ஃபர்ஸ்ட் ஒன்ஸ் அப்பான டைம் நம்பினேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, நம்ம என்னதான் மேனிஃபெஸ்ட் பண்ணாலும் கரெக்டாக இருக்க முடியாது, நடக்க மாட்டேங்குது அப்படின்ற மாதிரி ஒரு தாட். அப்புறம் தான் நான் கண்டுபிடிச்சேன், நான் பண்ணுறது வந்து மேனிஃபெஸ்ட் பண்ணால் மட்டும் எல்லாமே சரியாகிடாது. மேனிஃபெஸ்ட்டுன்றது ஃபர்ஸ்ட் நீங்கள் அந்த விஷயத்த ஸ்ட்ராங்காக பிலீவ் பண்ணணும். பண்ணிவிட்டு அதை கரெக்டாக விஷுவலைஸ் பண்ணணும். நீங்கள் ப்ரெசென்ட்டில் வந்து நான் ஆக போகிறேன் அப்படின்னு ஃப்யூச்சரில் நினைக்கக்கூடாது. நீங்கள் ஃப்யூச்சரில் ஆனீங்கன்னா அது எப்படி இருக்குன்னு ப்ரெசென்ட்டில் ஃபீல் பண்ணணும். அதுதான் வந்து மேனிஃபெஸ்டேஷனோட செகண்ட். தென் தேர்ட் என்ன அப்படின்னா, சும்மா மேனிஃபெஸ்ட் பண்ணிட்டா மட்டும் எல்லாம் நடக்காது. அதுக்கான ஒர்க் என்ன, அதுக்கான ஸ்டெப் என்னெல்லாம் ஃபாலோ பண்ணணும் அப்படின்றத அதை ஸ்டார்ட் பண்ணணும். தென் டிசிப்ளின்ட்டாக அதை மெயின்டைன் பண்ணணும். டிசிப்ளின்னா அந்த டைமில் வந்து மற்றவங்க கிட்ட நம்ம டிசிப்ளின்ட்டாக இருக்கிறது கிடையாது, உங்களுக்கு நீங்கள் தான் டிசிப்ளின்ட்டாக இருக்கிறது. என்ன அப்படி அப்படின்னு பார்த்தோன்னா, கரெக்டான டைமை அதுக்கு நீங்கள் ஷெடியூல் பண்ணி யூஸ் பண்ணுறீங்களா? நீங்கள் ஷெடியூல் பண்ணுற டைமை கரெக்டாக அந்த விஷயத்துக்காக, அந்த ஒரு கோலுக்காக மட்டும் நீங்கள் வந்து அதை யூட்டிலைஸ் பண்ணுறீங்களா அப்படின்றத வந்து நீங்கள் செக் பண்ணி கரெக்டாக ப்ராப்பராக அலைன் பண்ணி பண்ணுறீங்களா அப்படின்னு. இதெல்லாம் பண்ணி ஒன்று மேனிஃபெஸ்ட் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக சொல்கிறேன், அந்த விஷயம் வந்து நடக்கிறதுக்கு நிறைய பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஏன் அப்படின்னா, இந்த 2 மந்த்ஸ்க்குள்ளே அவரோட பர்சனல் லைஃப்லேயும் சரி, இல்லை அதை தாண்டி நிறையா லைஃப்லேயும் சரி, அவர் நிறையாவே வந்து சஃபர் ஆனார். மேபி நம்மளாக தான் என்ன பண்ணியிருப்போம்னா, அந்த ப்ராசஸே குவிட் பண்ணிட்டு போயிருப்போம். ஆனால் அந்த விஷயத்த என்ன நடந்தாலும் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லி ஸ்ட்ராங்காக நின்று பிலீவ் பண்ணி நின்னா தெரியுமா, அந்த ஒரு விஷயத்துக்காகவே வந்து எனக்கு வந்து அவரை பிடிச்சிருந்தது. ஸோ நீங்கள் ஒரு விஷயத்த ஸ்ட்ராங்காக பிலீவ் பண்ணி, அது எவ்வளோ டைம் ஆனா இருக்கலாம். மேபி அவர் நடித்த மூவிஸ்லாம் பாருங்கள், ஒரு 15 இயர்ஸ்க்கு முன்னாடியே ஒரு சில மூவிஸ்லாம் சிஎம்மாக ஆக்ட் பண்ணியிருப்பார். அன்றைக்கி கூட அவர் மேனிஃபெஸ்ட் பண்ணியிருக்கலாம், என்னன்னு சொல்ல முடியாது. ஸோ ஆனால் அவர் கரெக்டாக ஸ்ட்ராங்காக பிலீவ் பண்ணி மேனிஃபெஸ்ட் பண்ணி அதுக்கான எஃபர்ட்ஸை போடும் போது அந்த விஷயம் கண்டிப்பாக அச்சீவ் பண்ண முடிஞ்சுது. ஓகே, ஸோ இதுலேருந்து என்ன தெரிஞ்சுக்கணும் நீங்கள் அப்படின்னா, என்ன நான் சொல்ல வரேன் அப்படின்னா, ஒரு விஷயத்த மேனிஃபெஸ்ட் பண்ணும்போது நீங்கள் ஃப்யூச்சரில் அப்படி என்ன ஆக போகிறீங்கன்னு கரெக்டாக வந்து விஷுவலைஸ் பண்ணுங்கள். அது ப்ரெசன்ட் ஸ்டேட்டில் நடந்துட்டு இருக்கும் போது விஷுவலைஸ் பண்ணுங்கள். தென் அதுக்கான ஒர்க்கை கரெக்டாக அலைன் பண்ணி ஸ்டெப் பை ஸ்டெப் கரெக்டாக டிசிப்ளினாக அந்த டைமை அதுக்கு அலோகேட் பண்ணி பண்ணுறீங்களான்னு செக் பண்ணுங்கள். இதை விஷயம் பண்ணாலே கண்டிப்பாக ஒர்க் ஆகும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பை பாய்.